Hello all, welcome to the course Power Plant Engineering. In this video, we are going to see about solar thermal power plant, especially central receiver system. Solar thermal power plant na enna, adoda classification enna irukku, and adala kuripa central receiver system na enna, adoda components, advantages, disadvantages, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் சோலார் ரேடியேஷன் இன்டு ஹீட். நம்ம சோலார் ரேடியேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம். The resulting thermal energy is subsequently transformed into mechanical energy by means of a thermal engine. நீங்கள் thermal engine in the sense it may be a turbine. And finally அதிலிருந்து we can produce electricity by connecting the turbine with a generator. So for thermodynamic reasons, high temperature is required. So for such high temperatures, we have to use energy flux density. We have to increase the energy flux density by increasing the incident radiation. நம்ம radiation வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கும், அது எல்லாத்தையும் கன்வெர்ஜ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக தான் we are using the collecting system. So concentrator solar technologyல for low temperature we have flat plate collector, solar chimney, solar pond இருக்கு. இது temperature வந்து less than 100 degree Celsius வேணும் அப்படின்னா you can use any of these. For medium temperature we have parabolic trough and Fresnel collectors, and for high temperature we have central receiver system and parabolic dish. இதில் வந்து line focusing and point focusing அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான வீடியோஸுமே வந்து it is available in the channel. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். Process of solar thermal power system. இதில் வந்து ஃபஸ்ட்டு the solar radiation is concentrated by means of a collector system. ஒரு கலெக்டர் வச்சுருப்பாங்க, அந்த கலெக்டர் மூலியமாக சோலார் ரேஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் ஆகுது. திஸ் இஸ் இன்க்ரீஸிங் த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதுக்காக தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் திஸ் சோலார் ரேடியேஷன் இஸ் பீன் அப்சர்வ்டு. ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறோம், அப்புறம் இட் இஸ் அப்சர்வ்ட் பை மீன்ஸ் ஆஃப் சம் ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ். அதை அப்சர்வ் பண்ணுறோம். அண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தெர்மல் எனர்ஜி டு த எனர்ஜி கன்வர்ஷன் யூனிட். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். திஸ் thermal energy is being converted into mechanical energy, and finally mechanical energy to electrical energy. This is the process. So concentrating, then absorption, then transfer of thermal energy to energy conversion unit, then thermal energy to mechanical energy, mechanical energy to electrical energy. Solar tower power station la we have central receiver system, then mirrors tracking the course of the sun. இந்த மிரர்ஸ்க்கு நேம் வந்து ஹீலியோஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வி ஹாவ் ரிசீவர். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சென்ட்ரல் ரிசீவர் சிஸ்டம் இந்த டவர், மிரர்ஸ் ட்ராக்கிங் த கோர்ஸ் ஆஃப் த சன், தென் ஹீலியோஸ்டாட்ஸ் அண்ட் மிரர்ஸ் ஆர் சேம். அண்ட் டு என்ஷூர் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் அ கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் த ஒர்க்கிங் மீடியம், ஆல்சோ டைம்ஸ் ஆஃப் வேரியிங் சோலார் ரேடியேஷன், எய்தர் ஹீட் ஸ்டோரேஜ் கேன் பி இன்கார்பரேட்டட். சோலார் ரேடியேஷன் வந்து எப்போவுமே நம்ம கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஹீட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக we'll use some heat storage materials, and also in some other cases additional firings can also be done by means of fossil fuels. ஒருவேளை சோலார் ரேடியேஷன் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபயரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணிப்போம் by means of natural gas or fossil fuels or biofuels. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஹீட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம். And this is a small picture which represents the solar thermal power plant or solar tower power plant. So இதில் central receiver power system, இதில் temperature ranges from 600 to 800 degree Celsius, and they are point focusing. Flat mirrors, slightly concave இருக்கக்கூடிய flat mirrors யூஸ் பண்ணுவாங்க. Commercially proven technology, and it will have a central receiver tower. Heat storage capability நல்லா இருக்கும். நான் ஃப்ளாட் சைட்ஸுக்கு கூட இது வந்து ஃபீஸிபிளாக இருக்கும். குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் லார்ஜ் கெப்பாசிட்டி அண்ட் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து CRPS, அதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தா சொன்ன அதே விஷயந்தான். சோலார் தெர்மல் பவர் சிஸ்டம்ஸ் யூஸ் மிரர்ஸ் டு கலெக்ட் சன்லைட். சன்லைட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு மிரர் யூஸ் பண்ணுறாங்க. வேர் யூ கேன் see some mirrors. இதெல்லாமே வந்து ஹீலியோஸ்டாட்ஸ் ஆர் மிரர்ஸ். ஸோ they will receive solar energy or sunlight. Sunlight எல்லாம் அந்த மிரர்ஸில் பட்டு it will be reflected. So these mirrors are positioned in such a way that
they will reflect the sunlight exactly to the receiver. Receiverக்கு எக்ஸாக்டாக அது வந்து சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ரிசீவருக்குள்ளே வந்து வில் யூஸ் ஒர்க்கிங் ஃப்ளூயிட். இந்த ப்ளூ கலர் லைன் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து உள்ளே போகுது. தென் இட் லீவ்ஸ் as hot fluid in the form of gas, superheated steam வெளியில் வரும். and that is again being transferred to the turbine. அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். இது ஃபைனலாக இதில் ஒரு சர்க்குலேஷன் நடந்து கண்டென்சருக்கு போய் ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகி திருப்பி அகைன் இட் இஸ் பீன் ரீசர்க்குலேட்டட். ஸோ ஃபார் ஸ்டீம் as a working fluid, the working and the plant description is displayed in the figure. இதுதான் அந்த ஃபிகர். பவர் கன்வர்ஷன் சைக்கிள் ரேங்கைன் சைக்கிள் யூஸ் பண்ணலாம் ஸ்டீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஆர்எல்ஸ் யூ கேன் யூஸ் பிரைட்டான் சைக்கிள் கேஸ் டர்பைனுக்கு, கம்பைன் சைக்கிள் கேஸ் டர்பைன் ப்ளஸ் ஸ்டீம் டர்பைன் வச்சு பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் யூஸ் ஸ்டெர்லிங் என்ஜின்ஸ். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸில் யூ கேன் ஹேவ் த ஒர்க்கிங். நெக்ஸ்ட் இஸ் ஹீலியோஸ்டாட். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் mirrors mounted on the axis moved by clockwork. அந்த சன்னோட ரேடியேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிரர்ஸ் தான் வந்து ஹீலியோஸ்டாட்ஸ். The thin glass mirrors are supported by a substrate backing to form a slightly concave mirror surface. The reflected surface is mounted or supported on a pedestal that permits movement about the azimuth and elevation axis. சன்னோட ஆக்சிஸ் டிஃபரன்ஸ்க்கு ஏற்ப இந்த மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். And another heliostat design concept not so widely developed uses thin reflective plastic membrane. இது ரொம்ப யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஃப்ளெக்டிவ் பிளாஸ்டிக் மெம்பரனை யூஸ் பண்ணியும் we can make heliostats, and the reflectivity of a clean mirror is 0.9 to 0.94. இந்த ஹீலியோஸ்டாட்டோட கன்சிடரேஷன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, டிசைன் கன்சிடரேஷன் இருக்கும், ஹீலியோஸ்டாட் எரர் இருக்கும், எரர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேடிங், பிளாக்கிங் எரர், கொசைன் எஃபிஷியன்சி லாஸ், இந்த மாதிரி எரர்ஸ்லாம் இருக்கும். என்விரான்மெண்டல் கன்ஸ்டன்ஸில் விண்ட் ஸ்பீட், டஸ்ட் ஆன் மிரர் இதெல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ட்ராக்கிங் அண்ட் பொசிஷனிங் இதெல்லாமே வந்துடும். அண்ட் திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ஹீலியோஸ்டாட். யூ கேன் சி தி பேக் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், பெடஸ்டல், எலிவேஷன் டிரைவ், அப்புறம் இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இந்த மாதிரி ரேஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். கண்ட்ரோலர்னு இதில் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க, which is generally used for controlling the movement of the heliostat. Heliostat எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. Heliostats are usually centrally controlled. ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் இருக்கும், அந்த கண்ட்ரோல் மூலியமாக எல்லா ஹீலியோஸ்டாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, which is supplied with electrical energy. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, லோக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஒவ்வொரு ஹீலியோஸ்டாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் லோக்கலி கண்ட்ரோல்டு பிரின்சிபல். அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபோட்டோ வோல்டாயிக் செல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. So for this controlling mechanism they will use motors, stepper motor யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. Next is receiver system. The function of the receiver, இது வந்து receiver is placed at the top of the tower. அந்த லாங் ஹைட்டான டவரில் மேலே டிப்பில் வந்து ரிசீவர் வச்சுருப்பாங்க. அண்ட் இது எதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, it is positioned in such a way that all the reflected energy is hitting over the receiver. The receiver absorbs the energy being reflected from the heliostat and transfer it to the heat transfer fluid. ஸோ அந்த ரிசீவர் வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆன எல்லா சன்லைட்டும் இந்த ரிசீவரில் படும்போது அந்த ரிசீவர் வந்து ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். அண்ட் அந்த ஹீட்டை வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடுக்கு போயிடும். ஸோ காம்பனன்ட்ஸ்னு பார்த்தா டவர் இருக்குது, அப்சார்பர் இருக்குது, சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதர் ஆக்சிலரி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டவர். The height of the tower on which the receiver is mounted is also determined by technical and economic optimization. Higher towers are generally more favorable, since bigger and denser heliostat fields presenting lower shading losses may be applied. டவரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக இந்த ஷேடிங் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீலியோஸ்டாட் வந்து ஒன்றுக்கு பின்ன ஒன்று இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய ஹீலியோஸ்டாட் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஹீலியோஸ்டாட்டை வந்து அதில் இருக்கக்கூடிய சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஹீலியோஸ்டாட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரேஸ் இதில் பட்டு நமக்கு டவரை ரீச் பண்ணாத மாதிரி ஆயிரும். ஸோ இந்த லாஸஸ்லாம் வந்து ஹையர் டவர்ஸ் இருக்கும்போது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. However, this advantage is counteracted by the high requirements in terms of tracking precision placed on the individual heliostat, tower and piping cost. இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இப்போ டவரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக பைப்பிங் காஸ்ட், டவர் காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பம்பிங், ஹீட் லாஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் ஹையர் டவர்லேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டவரோட ஹைட் என்ன அப்படின்னா 80 to 100 மீட்டர். நெக்ஸ்ட் இஸ் ரிசீவர்.
Receivers of solar tower power stations serve to transform radiation energy diverted and concentrated by the heliostat field into technical useful energy. Nowadays, common radiation flux densities varies from 600 to 1000 kilowatt per meter square. 1 meter square we can expect around 600 to 1000 kilowatt. The applied heat transfer medium may be air or molten salt, water or steam, liquid metal எதுவா வேணாலும் இருக்கலாம். Receiver geometry we have even, cavity, cylindrical, cone shaped receivers இருக்கு. And based on the heat transfer medium we have 4 different classifications. First is water stream receiver, second is salt receiver, third is open volumetric air receiver, and fourth is closed air receivers. And the first one, water stream receiver, the heat transfer fluid will be water. So similar to conventional steam process, இங்க நம்ம fossil fuels யூஸ் பண்ணி வாட்டர்ல இருந்து எப்படி ஸ்டீமா கன்வெர்ட் பண்றோமோ அதே ப்ராசஸ் தான். only thing is that this water will be pumped to the receiver. receiver மேல அந்த அப்சார்பருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதுல இருந்து ரிட்டர்ன் வரும்போது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா வெளியில வரும். ஸோ இதுதான் பிரின்சிபல். பட் த மெயின் ப்ராப்ளம் இஸ் தட் இந்த சூப்பர் ஹீட்டிங் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்காது. பிகாஸ் சோலார் ரேடியேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால கண்டினியூஸாக நமக்கு சூப்பர் ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்காது. இது போக இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். ஸோ அதனால் வாட்டர் ஸ்டீம் ரிசீவர் சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வாட்டர் ஸ்டீம் ரிசீவர் சிஸ்டம். ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான். வாட்டர் வந்து ஸ்டீம் கண்டென்சர்லேருந்து வாட்டராக வெளியில் வருது. அந்த வாட்டர் வந்து ரிசீவர் போகுது. ரிசீவர்லேருந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வெளியில் வந்து அகைன் இட் இஸ் பீன் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் த டர்பைன். இது வந்து ஸ்டீம் ட்ரம் டு ஸ்டோர் ஸ்டீம். ஸோ டர்பைன் போகுது. ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறோம். டர்பைன்லேருந்து வெளியில் வந்த அந்த ஸ்டீம் வந்து இட் இஸ் பீன் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் ஸ்டீம் கண்டென்சர். கண்டென்சர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கடுத்து கூலிங் டவர் இருக்கும், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெர்மல் பவர் பிளான்ட் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க. And second is salt receiver. So here the difficulties of heat transmission with the vertical tube receiver, previous figureல காமிச்ச அந்த difficulties எல்லாத்தையும் வந்து salt receiver மூலமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். காரணம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்ததுல வந்து கண்டினியூஸாக சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் நமக்கு கிடச்சிட்டே இருக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் சால்ட் ரிசீவர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சால்ட், மோல்டன் சால்ட் யூஸ் பண்ணுவாங்க. மோல்டன் சால்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட் இல்லைனா பொட்டாசியம் நைட்ரேட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி சால்ட் ரிசீவர் இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த சால்ட் மஸ்ட் பி கெப்ட் லிக்விட் டியூரிங் த ஐடியல் டைம். ஐடியல் டைமில் கூட இது வந்து லிக்விடாக தான் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் நமக்கு சோலார் ரேடியேஷன் வராத டைம்லையுமே எக்ஸஸ் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துட்டே இருந்தால் தான் இந்த சால்ட் வந்து லிக்விட் கண்டிஷனில் நம்ம வச்சுருக்க முடியும். இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் த ஹைலி கரசிவ் கேஸ் ஃபேஸ் ஆஃப் த யூஸ்டு சால்ட், இது ஒரு செகண்ட் ப்ராப்ளம். இது ஒருவேளை கேஸாக மாறுது அப்படின்னா ரொம்ப கரசிவாக இருக்கும். அது வந்து ஒரு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வாட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். செகண்ட் சால்ட் ரிசீவர், மோல்டன் சால்ட் யூஸ் பண்ணோம், அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதையும் பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் த ஒர்க்கிங் வில் பி. ஸோ ஹியர் யூ கேன் சி த ஹீலியோஸ்டாட். ஹீலியோஸ்டாட்லேருந்து சோலார் ரேடியேஷன்ஸ் எல்லாம் ரிசீவருக்கு போகுது. அங்கே ரிசீவர் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு அடுத்த கேட்டகரி மோல்டன் சால்ட். நம்ம வச்சுருக்கக்கூடிய மோல்டன் சால்ட் வந்து பம்ப் பண்ணுறோம், பம்ப் பண்ணி மேலே அனுப்புகிறோம். இங்கே போய் இந்த ஹீட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி ஹாட் மோல்டன் சால்ட்டாக வெளியில் வருது. ஸோ இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஹாட் சால்ட், லிக்விட் சால்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் பம்பிங். ஸோ பம்ப் பண்ணுறதுல ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை ஒரு ஹீட்டர், ஃபீட் வாட்டர் ஹீட்டருக்கு நம்ம அனுப்பிக்கிறோம். அண்ட் அங்கேருந்து அந்த பார்ஷியல் அமௌண்ட் திருப்பி எங்கே போகுது அப்படின்னா இன்னொரு ஃபீட் வாட்டர் ஹீட்டருக்குள்ளே போயிடுது. ஸோ இதுக்குள்ளே வந்து வாட்டர் நம்ம அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வாட்டர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டர் என்ன பண்ணணும்னா அதில் கான்டாக்ட் ஆகும்போது கொஞ்சம் பார்ஷியலாக ஹீட் ஆகி அந்த ஹாட் வாட்டர் திருப்பி வெளியில் வருது. ஸோ இங்கே நம்ம பார்ஷியலாக கொஞ்சம் எடுத்துருக்குறோம். பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் மோல்டன் சால்ட் திருப்பி இந்த கண்டெய்னருக்கு வருது. இதுவும் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். ஸோ இங்கே அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஹீட்டை வந்து இந்த ஹாட் வாட்டரை அகெயின் ஃபர்தராக ஹீட் பண்ணி ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணிடும். தேட் ஸ்டீம் இஸ் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் த டர்பைன். ஒரு ஹை ப்ரெஷர் டர்பைன் இருக்குது. அங்கேருந்து அவுட்லெட்டாக வெளியில் வர்றது. இங்கே எக்ஸஸாக வந்த அந்த மோல்டன் சால்ட்டு கூட கான்டாக்ட் ஆகி இன்னும் ஃபர்தராக ஹீட் ஆகி செகண்ட் ஒரு டர்பைனுக்குள்ளே போகுது.
So this is how the operation is. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம் வந்து கண்டென்சருக்குள்ள போகுது. கண்டென்சர்ல இருந்து கண்டென்சேட் ஆகி அந்த வாட்டர் திருப்பி வெளியில வருது. வெளியில வர்றது பம்பிங் மூலமா அதே ப்ராசஸ்க்கு போயிடும். So this is how the process will work. And இங்க இருந்து வரக்கூடிய அந்த molten salt திருப்பி நம்ம ஸ்டோரேஜ்க்கே கொண்டு வந்துறோம். அதே போல இங்க இருந்து இருக்கக்கூடிய molten saltம் ஸ்டோரேஜ்க்கு கொண்டு வந்துறோம். So ரொம்ப சிம்பிளான process. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா accessories-லாம் வச்சிருக்கிறதால maybe it looks somewhat complicated but very simple in operation. இருக்கக்கூடிய molten salt வந்து ஒரு heat exchanger மூலமா அந்த ஹீட்டை ஃபுல்லா வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த வாட்டர் வந்து ஹாட் ஸ்டீமா மாத்தி அந்த ஸ்டீமை நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். So condenser, cooling tower இதோட பிரின்சிபல் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கறதால I am not going to focus on this. Next is open volumetric air receiver. So இங்க வந்து atmospheric air வந்து ஒரு blower மூலமா எடுத்து ambient air is sucked in by a blower and penetrates the radiated absorber material. So அதே absorber இருக்கு. அந்த absorberல ambient air வந்து அதுல படுது. So அப்படி படும்போது என்ன பண்ணும்னா air flow absorbs the heat. So இந்த air திருப்பி hot air என்ன பண்ணும் அப்படின்னா அந்த hot air திருப்பி வாட்டர்லயோ இல்ல ஒரு gas turbine-க்கு அனுப்பி நம்ம வந்து we are going to produce electricity. Advantage ன்னு பார்த்தா air as a heat transfer medium presents advantage of being non-toxic, non-corrosive, fireproof and available easily. Disadvantage அப்படின்னு பார்த்தா low heat capacity இருக்கு. அது heat storage capacity ரொம்ப கம்மி. So அது ஒரு major issue. And this is the representation of open volumetric air receiver. So heliostat has been reflecting the sunlight to the receiver. Then you can see air ஒரு blower வச்சு air வந்து உள்ள அனுப்புறாங்க. அந்த air உள்ள போயிட்டு receiverக்குள்ள போய் receiverல இருக்கக்கூடிய heat எல்லாத்தையும் absorb பண்ணி hot air வெளியில வருது. So அந்த hot air either you can store it here or thermal storage material வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த hot air ஓட temperature வந்து it will be around 680 degrees Celsius. So இந்த hot air ஒரு steam generatorக்குள்ள அனுப்புதாங்க. இங்க வந்து இந்த பைப்புக்குள்ள ஃபுல்லா வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். So அந்த hot air உள்ள ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த வாட்டர் எல்லாம் ஸ்டீமா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்டீமா கன்வெர்ட் ஆகிறது டர்பைனுக்கு போய் அந்த ஸ்டீம் வந்து it is being utilized for producing mechanical energy, then finally electrical energy produce ஆகுது. இந்த hot air again cold air கன்வெர்ட் ஆகி திருப்பி அதே ப்ராசஸ்க்கு ரீசர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. So ஸ்டீமோட டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் வந்து it is around 65 bar and 460 degree Celsius. cold air ஓட டெம்பரேச்சர் 110 degree Celsiusல வெளியில வருது. So ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல். And ஃபைனலா closed air receiver, open air receiver பார்த்தோம். இப்போ closed air receiverல இந்த கண்டெய்னர் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும். So இப்படி க்ளோஸா இருக்கிறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதோட பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். 15 bar வரைக்கும் pressure increase பண்ணலாம். Also the temperature can be reached up to 1000 degrees Celsius. This is one major application. Next is environmental analysis. Environmental analysisல இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்தா பெருசா ஒன்றும் இதுக்கு வந்து எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா இதோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே எங்க இருக்கும்னா டெசர்ட் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும். வேர் the population will be very very minimal. ஸோ அப்படி இருக்கிறதால potential effect on human beings and environment வந்து அந்த அளவுக்கு லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்குது. இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு என்விரான்மெண்டல் எஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா எபிலிட்டி டு அச்சீவ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் தேர் ரினியூவபிள் ஃபியூவல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. கேன் யூட்டிலைஸ் தேர்மல் ஸ்டோரேஜ் டு பெட்டர் மேட்ச் சப்ளை வித் டிமாண்ட். ஒருவேளை நமக்கு சோலார் ரேடியேஷன் இல்லை அப்படின்னாலும் நம்ம தெர்மல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஏதாவது யூஸ் பண்ணி கிடைச்ச ஹீட் எனர்ஜி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆர் லோ. மல்டிபிள் தெர்மல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். High potential for improved efficiency or cost reduction. Disadvantages ன்னு பார்த்தா complexity, construction or installation cost can be high, considerable amount of space அதிகம் தேவைப்படும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சோலார் எனர்ஜி தான் கலெக்ட் பண்ண போகிறோம். where the energy density will be very very low. ஸோ எனர்ஜி டென்சிட்டி கம்மியாக இருக்கும்போது அதிகமான கலெக்டர் ஸ்பேஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமான கலெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா அதிகமான ஃப்ளோர் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். and slightly more expensive than சோலார் பிவி, சோலார் ஃபோட்டோவோல்டைக்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட இதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆல்சோ லோ எனர்ஜி டென்சிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோவில் சோலார் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். சோலார் பவர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். சென்ட்ரல் ரிசீவர் சிஸ்டம்னு என்ன, அது எதுக்காக மோஸ்ட் ப்ராபப்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்.
and also working medium, working fluid என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். starting from water, air, liquid, molten salts இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். and advantages, disadvantages என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.